ஐயா உண்மையா அறியா நீ உண்மையா சோறு போடு நல்ல நினை நல்ல நடக்கும் சார் இந்த பெருமாள் உண்மையா ஆண்ட உண்மையா இந்த பரம்பரை உண்மை உலகம் ஏங்குற உண்மை இந்த பேசிட்டு இருக்கோமா இல்லையா இது கேட்டு இருக்காரு அந்த உண்மை கேட்டு இருக்கு அந்த பரம்பொருள் கேட்டு இருக்கு அந்த பிரபஞ்சம் கேட்டு இருக்கு அந்த ராமலிங்க சாமி கேட்டு இருக்காரு அந்த அருட்பெருஞ்சு ஆண்ட கேட்டு இருக்காரு இந்த ஆப்னான் இருக்காரு அது மணிவாசப்ப கேட்டு இருக்காரு அப்படி சொல்றான் நம்ப மாட்டான் ஐயா உண்மையா நீ உண்மையாரு உனக்கு எல்லாம் நடக்கும் இந்த கஷ்டத்தை கொடுக்கறது அவரே சரி பண்ணுறது அவரே இப்போ கஷ்டம் வருதா யார் கொடுக்குது அவர் தானே சரி அவர் தான் பண்ணணும் ஏன் பேப்புற அந்த உடம்புக்குள்ளே கஷ்டம் உடம்புக்குள்ளே சந்தோஷம் ரெண்டு பேரானது உடம்புக்குள்ளே எல்லாம் உடம்புக்குள்ளே இருக்குது வெளியே வருதா ஆனால் ஏன் யோசிக்கிற கஷ்டம் வந்துட்டு போ வா 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 கஷ்டம் வா வா சந்தோஷம் வா வான்னு கூப்பிட்டா போதும் ஏன் போட்டு எனக்கு கஷ்டம் வந்து ஆண்டவனே எனக்கு அப்படி வந்து இப்படி கஷ்டத்தை கொடுக்கும்போது நல்லா அனுபவிக்கணும் ஆனந்தத்தை அனுபவிக்கணுமா உங்களுக்கு இந்த கஷ்டப்பட்டு வேண்டாயா சந்தோஷம் மட்டும் கொடுங்க ஆனந்தம் மட்டும் கொடுங்க பணக்கட்டை மட்டும் கொடுங்க எதுக்கு அதெல்லாம் சொன்ன போகிறேன் பிடிச்சிங்க போறியா அதெல்லாம் தெரியாமல் இருக்காங்க அது மாதிரி தப்பு இல்லை அவங்க புரிஞ்ச விதம் அப்படி தான் புரிதல் பத்தலை இப்போ எப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட உன் மண்டையில் பெருமானம் ஏற்றிருக்கானே இதை அதை வந்து இப்போ இந்த ரோடு சுற்றிருக்கான லட்சக்கணக்கான பேர் வழி தெரியாத அவனுக்கு எப்படி சொல்கிறது அதை நம்ம சொல்ல பெருமானை சிந்திக்கலாம் வைக்கலையா அவரு சிந்திக்க மாட்டேன்னு தான் சொல்கிறாரு என்கிட்ட இது பாரு நீ இப்படி நீ உலகமே சொல்கிறான் இந்த ஆடையாளர் சொல்கிறான் இந்த உலகமே ஊரே சொல்லுது கிறுக்கா போட்டாப்பா எப்படி சோறு போடு சோறு கிறுக்கா போட்டு அடப்பா நான் கிறுக்கலப்பா நான் கிறுக்கேன் இல்லை நான் கிறுக்கேன் இல்லைப்பா இப்போ சம்பாதிக்கிற லேக்கு சம்பாதிக்கிறேன் சாப்பாடு தானே அது சாப்பாடை போடுறேன் ஆண்டவன் இதை சாப்பிட்டா என்ன வரும் உங்களுக்கு நல்ல அறிவு நல்ல சிந்தனை இந்த சாப்பாடு சும்மா இல்லை உன்னுடைய உடம்புக்கு நோய் பிடி தீக்க இது அறுப்படி சாப்பிடும் பொழுது உன்னுடைய பிணிலாம் போகும் இது ஆண்டவன் சாப்பாடு இது சமைக்கும் பொழுது அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கன்னு சொல்லி அவன் சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டா அவனுடைய அறிவு சிந்தனை உடம்பு ஆரோக்கியம் உண்மை இருக்கும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் இந்த சொல்கிறத அவங்க கேட்டாங்கன்னா பெருமாள் கேட்டாலாம் கொடுப்பான் எந்த கஷ்டம் வர இந்த மகாமதம் சொல்லாது கூட உண்மையாக எடுத்து ஐயா ஆண்டவன் சாப்பாடுன்னு சாப்பிட்டா சாப்பிடும் பொழுதே ஐயா உள்ள வந்து அதே உடம்புல சரி பண்ணிட்டேன் ஒரு சிந்தனை சரி பண்ணுறேன் ஆமாம் சாப்பிட்டா சரி பண்ணணும்னு நினச்சா போச்சு பண்ணாது இதை சாப்பிட்டு என்ன பண்ண போகுதுன்னா ஒன்றும் பண்ணாது ஐயா அது மருந்து சொல்கிறா சாமி இந்த சாமி சொல்கிறாரு நான் சாப்பிட்றேன் ஐயா பெருமானே சரி பண்ணுங்க என் பிணியை போக்குங்க என் சிந்தனையை போக்குன்னு சொன்னால் சொல்ல சரி பண்ணக்கூட பெருமை ஒரு உண்மை பிறவன் பண்ணு அது தெரியுமாலே உங்களுக்கு அதனால் தப்பு இல்லை அவங்களுக்கு புரிதல் பத்தல ஐயா நல்ல சிந்தனை கொடுங்க நல்ல எண்ணத்தை கொடுங்க கெட்ட விட்டுன்னு சொன்னமால உங்களுக்கு படுத்தா சோறு போகணும் சாமிம்மா ஆனால் படுத்தாலும் சோறு போடியா சாமி கூரை பொத்துட்டு போடணும் சொல்லுவாங்களா நீ படுத்துக்கிட்ட உங்களை சாப்பிடலாம் வரீங்க அந்த பெருமான் உங்களை அனுப்பிவிட்டு டே பட்டியா இருக்கா ஒரு சாப்பாடு கொண்டு விடாப்படா ஒரு பொட்டை கொடுக்குறா அப்படி யார் மூலியமாக கொடுத்து விட்டு அனுப்பிவிடாரு பெருமான் அது உண்மையை கொடுத்து விடும் ஆனால் உண்மையாக இருக்கணும் நீ திமிருக்கு நீ பாட்டு கிடக்கணும் பார்த்து திமிரு இருந்தா கொடுப்பாரா உண்மை இருக்கும் பொழுது கேட்ட இடத்துக்கெல்லாம் பசிக்கு உணவு கொடுப்பார் பெருமான் கூரை பொத்துட்டு கொடுப்பார் எங்கேயோ தனிப்பிறகுன்னு அறுப்பு ஐயா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் அந்த சாப்பாடு உணவு போடணும் எந்தெந்த ஆத்மா பசியில் இருக்கோ எல்லாரும் சோறு போடுங்க ஐயா நான் மட்டும் 10 சோறு போட வைத்தாதியா நான் 100 போட வைத்தாயா இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் சோறு போடுங்க ஐயா பசிக்கு சோறு கொடுங்க ஐயா பெருமானே அறுப்பறிஞ்சு கேள்வி சொல்கிறமால உங்களுக்கு நம்மளுக்கு மட்டும் சோறு கேட்குறமா இல்லை நம்ம போட்டு 100 போட பசி அழைக்கிறோமா அது இல்லை ஆண்டவனே பெருமானே அறுப்பறிஞ்சு தனிப்பெரு கருணையே இந்த ஆத்மா யாருக்கு பசிக்குதோ எல்லா உயிருக்கும் சோறு கொடுங்க எல்லாருக்கும் கேட்டாலும் கொடுங்க ஆனால் உண்மை இருக்கும்போது எல்லாம் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி உண்மையை வர வைங்க தெளிவுபடுத்துங்க அறிவில் சரி பண்ணுங்க